ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்திரை நடிகைகளே ரொம்பவே என்ன அப்படின்னா பிரபலமானவங்க தான் நம்ம ஆலியா மனசா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்திரை நடிகைகளில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா ஆலியா மனசா தான். ஆலியா மனசா ராஜாராணி சீரியல் மூலமாக கதாநாயகியை அறிமுகமானாங்க. அதிலே தனக்கு ஜோடியாக நடித்த சஞ்சீவை பார்த்தீங்க அப்படின்னா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீரியல் முடிஞ்ச எண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் ராஜாராணி சீரியல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்தாங்க. அந்த சீசன் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சீரியல் பகுதியிலே இரண்டாவதாக என்ன அப்படின்னா கர்ப்பமும் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஸோ இந்த ஒரு செகண்ட் ப்ரெக்னன்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம விஜய் டிவியிலேருந்து சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இனியா அப்படின்ற சீரியலில் கதாநாயகியும் அறிமுகமானாங்க. நம்ம சஞ்சீவ் பார்த்தீங்க அப்படின்னா கையல் அப்படின்ற சீரியலில் இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆலியாவோட இனியா அப்படின்ற சீரியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி செலவில் ஆலியா மனசா சஞ்சீவ் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் பண்ணி எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் பகிர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலியா மனசாவோட திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களோட சேர்ந்ததை பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சோஷியல் மீடியா சைடு ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் அதாவது ஆலப்புழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் ஹவுஸ் அப்படின்றது ரொம்பவே பிரபலமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுறது அப்படின்றதுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஆலியா மனசாவும் சஞ்சீவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் ஹவுஸை 2 கோடி செலவில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாகவே வாங்கியிருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக கிச்சன்லேருந்து படுக்கை அறைகள்லேருந்து டிஜே அப்படின்னு பல வசதிகளோடையும் இருக்குது. இதை மணிமேகலையோட சேர்ந்து ஆலியா மனசா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட அசுர வளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ ஆலியா மனசா போட் வாங்கினதை பற்றியும் வீடு வாங்கினதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.